நெசவு கைத்தொழிலின் முக்கிய கண்டுபிடிப்புகள் தொழிற்புரட்சியின் போது நெசவு கைத்தொழிலில் பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. அவற்றை காலவரிசைப்படி பார்ப்போம். முதலில் 1733ஆம் ஆண்டு ஜான் கே என்பவர் பறக்கும் நாடா, அதாவது ஃப்ளையிங் ஷட்டில் என்ற கருவியை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்பு நெசவு வேகத்தை அதிகரித்து அகலமான துணிகளை ஒரே நெசவாளர் எளிதாக நெய்ய உதவியது. அடுத்ததாக 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஹார்க்ரீவ்ஸ் சுழலும் ஜென்னி அல்லது ஸ்பின்னிங் ஜென்னி என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இது ஒரே நேரத்தில் பல நூல்களை நூற்க உதவியதால் நூல் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து 1769ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஆர்க்ரைட் நீர்விசையால் இயங்கும் நூல் நூற்கும் இயந்திரம், அதாவது வாட்டர் ஃப்ரேம் என்பதை கண்டுபிடித்தார். இந்த இயந்திரம் நீரின் சக்தியை பயன்படுத்தி வலுவான நூலை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உதவியது. பின்னர் 1779ஆம் ஆண்டு சாமுவேல் கிராம்ப்டன் சுழலும் கழுதை அல்லது ஸ்பின்னிங் மல் என்ற இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இது ஸ்பின்னிங் ஜென்னி மற்றும் வாட்டர் ஃப்ரேம் ஆகிய இரு இயந்திரங்களின் சிறப்புகளையும் இணைத்து நுண்ணிய மற்றும் வலுவான நூலை அதிக அளவில் உற்பத்தி செய்ய உதவியது. இறுதியாக 1785ஆம் ஆண்டு எட்மண்ட் கார்ட்ரைட் விசைத்தறி, அதாவது பவர் லூம் என்பதை கண்டுபிடித்தார். இந்த இயந்திரம் துணி நெய்தலை மிக வேகமாகவும் அதிக அளவிலும் மேற்கொள்ள வழிவகுத்தது. எனவே நெசவு கைத்தொழிலின் முக்கிய கண்டுபிடிப்புகள் காலவரிசைப்படி 1733 பறக்கும் நாடா, 1764 சுழலும் ஜென்னி, 1769 வாட்டர் ஃப்ரேம், 1779 சுழலும் கழுதை, 1785 விசைத்தறி. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நெசவு கைத்தொழிலின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தொழிற்புரட்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தன.